Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட். அமெரிக்காவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள வாழை மரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு குட்டி வாழை தோட்டமே இருக்குது. இப்போ நல்லா கொலை விட்டு காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு. இன்றைக்கி வாழைத்தண்டு வாழைத்தாறு ஹார்வெஸ்டிங் தான். இந்த வாழை மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. வைக்கும்போது 2 குட்டி வாழை கன்று தான் வச்சுருந்தோம். பாருங்கள் 4 வருஷத்தில் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. இது போன வருஷத்துலேருந்தே காய் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு போன வருஷம் 2-3 மரமாவது நாங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருப்போம். இது இந்த வருஷம் ஹார்வெஸ்டிங். ஏற்கனவே 2 மரம் நாங்கள் இந்த வருஷம் கட் பண்ணிட்டோம். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறையவே எங்களுக்கு காய் கிடச்சிருக்கு. பாருங்கள் இது இன்னொரு மரத்தில் உள்ள வாழைத்தாறு. இங்கே பாருங்கள் இன்னொரு வாழை மரத்தில் இன்னும் வாழைப்பூ இருக்குது. இன்னும் அது கட் பண்ணலை. இன்னொன்றும் விட்டுருக்கு. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த வாழை மரத்தை கட் பண்ணிடலாம். இப்போ வாழைத்தாரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். சமையலுக்கு வாழைக்காய் தேவைப்படும் போது நான் அப்பப்போ மரத்தில் இருக்கும்போதே பறிச்சுப்பேன். இப்போ ஃபுல்லாகவே மரமே கட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வாழைத்தாரை எடுத்துகிட்டு அப்புறமா வாழைத்தண்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வாழைக்காய். அடுத்ததாக வாழை மரத்தை கட் பண்ணிவிடுவோம். வாழை மரத்தை என் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. வாழை மரம் கட் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு மிஷின் ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வாழை மரம் கட் பண்ணுறதுக்கு அப்புறம் கரும்பு கட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிடலான்ட்டுன்னு சின்ன சின்ன பீசஸாகவே நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சதான். கிட்னி ஸ்டோன் கரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழை மரத்தில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாழை இலை, வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இப்படி எல்லா பார்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு மரத்தை நம்ம வெட்டி எடுத்தாலும் சைடில் இருந்து வாழைக்கன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது லைஃப் லாங்காக நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மரம் தான். இதில் நுனித்தண்டை விட அடித்தண்டு தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ கடைசியாக அடித்தண்டை தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வாழையை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர் நிறைய இருக்கும். இதில் உள்ளது மட்டும்தான் வாழைத்தண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த உள்ள ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வாழைத்தண்டு. மேலே இருக்கிற லேயர் ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கணும். அவுட்டர் லேயராக வரும். கட் பண்ண லேயராக வரும். அந்த உள்ளது மட்டும்தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ வாங்க அது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் வெளியில் உள்ள அவுட்டர் லேயர் ஃபுல்லாக உரிச்சு எடுத்தாச்சு. உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். வெள்ளைன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் இருக்கையிலே அடித்தண்டு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே அமெரிக்காவில் காசு கொடுத்தா கூட இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாழைத்தண்டு கிடைக்காது. இது நம்ம வீட்டு தோட்டத்திலே நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு வாழைக்காய். சூப்பரான ஹார்வெஸ்டிங் முடிஞ்சுது. வாழைத்தண்டு எல்லாமே உரித்து எடுத்தாச்சு. பாருங்கள் ஒரு 5 வாழைத்தண்டு கிட்ட கிடச்சிருக்கு எனக்கு. ஒரு தண்டை எனக்கு வச்சுட்டு மீதி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காவும் வாழைத்தண்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணியாச்சு. வாழைத்தண்டில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். வாழைத்தண்டு கூட்டு, பொரியல், அப்புறம் வாழைத்தண்டில் ஜூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ரெசிபி பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டில் பருப்பு கூட்டு வச்சுருந்தேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணிடலாம். இதில் நார் எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உள்ள நாரெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இது குக்கரில் ஈஸியாக வைக்கலாம். 1 பாட்டு பருப்பு கூட்டு தான் வைக்க போகிறேன். இப்போ நாரெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி உள்ள நார் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்படி விரல வச்சு சுற்றி விட்டிங்கனாலே நார் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம்.
இப்போ வாழைத்தண்டில் நாரெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். பச்சை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருத்து போயிடும். அதனால் மோர் கலந்த தண்ணியிலே போட்டு வச்சுருங்க. அடுத்ததாக குக்கரில் ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, இதை 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று, பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறமா சாம்பார் பொடி நான் சேர்த்துருக்கிறேன் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு பச்சை மிளகாய் அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாழைத்தண்டு வந்து நல்லாவே வெந்திருக்கும். இதை வந்து நம்ம தாளித்து ஊற்றிடலாம். பருப்பு கூட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம், ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி கொடுத்துட்டு வேக வச்சுருந்த வாழைத்தண்டையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா கெட்டியாயிரும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான 1 பாட் வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.